என்ன எதுக்குடி உட்கார சொல்ற? என்ன அம்மா, ஒருவேளை அவங்க மட்டும் எங்களை பார்த்தா பிரச்சனையில மாட்டிப்போமா? ஐயோ, இன்னைக்கு செத்தோம் நாம. என்னடி என்னாச்சு? அவனுங்க இங்கேயும் வந்துட்டானுங்கம்மா. கோயில நான் படிக்கணும்னு சாமிக்கு சீட் எழுதி கட்டி போட்டேன்ல, ஆமா, அதை எடுத்துட்டு வரானுங்கம்மா. ஆமாடி, அவனுங்க கையில அந்த சீட்டை வச்சிருந்தாங்க. என்னடா யாரையும் காணோம்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தன் எப்பவுமே பூங்கொடி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் சித்தி. எப்படியாவது காலேஜ்ல சேரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அவ கோயில்ல கட்டினால அந்த சீட்டு, அத அவனுங்க எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட காட்ட வரானுங்க. இவ்வளவு பெரிய வீடு, ஆள் நடமாட்டமே இல்ல. ஐயா, ஐயோ, இது என்னடி புது பிரச்சனையா இருக்கு? இன்னைக்கு நான் செத்தேன். ஐயா, 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 இம்மாம் பெரிய வீடா இருக்கு, ஒரு காலிங் பெல் இல்லாம கட்டியிருக்காங்க. ஏண்டா இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, இவங்க கிட்டயாடா காலேஜ்ல சேர்க்க பணம் இல்ல? ஏதோ வாழ்ந்து கட்ட குடும்பம்னு நினைக்கிறேன்டா. எங்க? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நம்ம உதவி செஞ்சாகணும். உதவியா? உதவி பண்ணலான்னு வந்தா வேல்யூ தெரியாம நிக்க விட்டுட்டான். டே சிவசாமி, பெரியசாமி, ராமசாமி, இது யார் சாமி? யார் நீங்க? அத்தாடி, என்ன வேணும் உங்களுக்கு? இவ்வளவு கஷ்டத்துலயும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு பாத்தியா? ஐயா, காது கேக்குதா? இங்க வாங்க. இரு, ஐயாவை பார்க்க பளபளன்னு இருக்காரு. கழுத்துல செயின், கையில மோதிரம், கழுத்துல பட்டு துண்டு. டேய், உண்மையில ஜமீன்தாரா இருக்குமோ? எல்லாம் ஓட்ட ஓட்டத்துல மறைக்க மச்சான். அது கலரை பார்த்து நம்பிடாத, எல்லாம் கவரிங்கா இருக்கும். ஐயோ, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. சுதா, நீயாவது என்னன்னு பாத்துட்டு வா. அவனுங்க இவளையாவது மன்னிச்சு விட்டுருவாங்க. நான் போனேன், என் மேல கோலகான்ல சுத்திட்டு இருக்காங்க. ஐயோ, நாம இருக்க நிலைமையில எப்படி ஊரெல்லாம் வம்பு இழுத்து வச்சிருக்கீங்களே. ஒருவேளை மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து ஏழாயிருப்பாரு போல. இவங்களுக்கு உதவி பண்ணாம வேற யாருக்கு நாம உதவி பண்ண முடியும்? என்னடா இவர் நடந்து வரதை பார்த்தா நாளைக்கு தான் வருவார் போல. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. இவரே எப்படின்னா இவர் புள்ள எப்படி இருக்கும்? என்ன விஷயம்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா, கொஞ்சம் வரீங்களா? வாங்க வாங்க. ஐயா, இங்க சாமிங்கிறது சிவசாமி. அந்த சிவசாமி நான் தான். பார்த்தாலே தெரியுது. வாங்க வாங்க. ஐயா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். எனக்கு என்ன நீங்க கொடுக்க போறீங்க? இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஏன்டா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. ஏன் நிலைமை என்னாச்சு? ஐயா, நம்ம வாழ்க்கையில எப்படி வேணா இருந்திருக்கலாம். இன்னைக்கு வேணா நிலைமை மாறி போயிருக்கலாம். அதுக்காக வருத்தப்படக்கூடாதுங்கய்யா. வாழ்க்கையில மேடு பள்ளங்கிறது ஜகஜம். சாதாரணமா மாடிப்படியில இருந்து இறங்கினாலே மனசு வலிக்குது. நீங்க வாழ்க்கைப்படியில இருந்து வலிக்க விழுந்திருக்கீங்க. யாரா நீங்க? என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஐயா ஐயா ஐயா, டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கோம். டேய், எனக்கு உதவி பண்றதுக்கு நீங்க யாரா? பாவம், நீங்க வாழ்ந்து கட்டு வசதி இல்லாம இருக்கீங்க, அதான் உங்களுக்கு உதவி பண்ணலாமேன்னு. நீங்க எனக்கு உதவி பண்றதுக்கு பெரிய வெங்காய மாடா நீங்க. எப்பயும் வாழ்ந்து கட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீராவேசம், ஒரு முறுக்கு, ஒரு முறைப்பு வரத்தான் செய்யும். டேய், பாத்தீங்களா, நல்ல சோறு சாப்பிட்டு 4-5 நாளாவது இருக்கும், ஆனாலும் உங்க குரல்ல ஒரு கம்பீரம் இருக்கே. இதுதான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு சொல்லுவாங்கல்ல. டேய், ஐயா, மரியாதையா வெளியே போங்கடா. போங்கடா வெளியே, இல்லாட்டி கொலகாரன் ஆயிடுவேன். போங்கடா. ஐயா ஐயா ஐயா, இருங்க. ஏன் கோவப்படுறீங்க? உங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்க உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி நாங்க உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கோம். எங்க வீட்டு பிள்ளைய நீங்க படிக்க வைக்கிறீங்களா? ஆமாங்க. டேய், ஐயா, ஐயோ, உண்மையிலே என்ன ரவுடியா இருக்கோமா? வாடா, உசுரை காப்பாத்திட்டு ஓடி போ. இல்லங்க. ஓடுங்கடா, உயிரோட கொளுத்திடுவேன். இந்த பேபி கிட்டே வா. என்னடி நடக்குது?
இனிமேல் இந்த பக்கம் பார்த்தேன் வெட்டி பழி போட்டுருவேன். யாருகிட்ட வந்து உங்க திமிர காட்டுறீங்க ராஸ்கல்? யார்கிட்ட வந்து பணம் கொடுக்குறேன்றீங்க? ஏய், ஐயோ ஏய் என்னடி அவனுங்களை அடிக்க உங்க அப்பா துரத்திட்டு போறாரு. இங்க என்னதாண்டி நடக்குது? அதாம்மா எனக்கே ஒண்ணுமே புரியல.